ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ப்ரான்ஸ் மசாலா ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ப்ரான்ஸை ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ண பிறகு டர்மரிக் பவுடர் போட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சமைக்கும் போது ப்ரானோட ரா டேஸ்ட்டோ இல்லை ஸ்மெல்லோ நமக்கு வராமல் இருக்கும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு இது நல்லா மேரினேட் ஆகணும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 2 மீடியம் சைஸில் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கி வரணும். ஆனியன் இந்தளவு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸை ஆனியனோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ப்ரான்ஸ் எல்லாமே நல்லா ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருந்து தண்ணி வருது. இது வேகட்டும். இப்போ லிட் போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆனதும் நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ இதை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கண்டினியூஸாக சாட்டே பண்ணணும். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆனதும் இந்த மாதிரி நல்ல ப்ரான்ஸ் எல்லாமே நல்ல மசாலாவோடு சேர்ந்து நல்ல ட்ரை ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி மெத்தடில் ப்ரான்ஸ் மசாலா ஃப்ரை செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.